ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, இந்த ட்ராமாக்காக நான் ரொம்ப நாள் காத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நிறைய ட்ராமாஸ், யாரும் போடாத ட்ராமாஸ்லாம் இருக்குது. அதை மாதிரி எந்தெந்த ட்ராமாஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க கிளப்பில் இருக்கிறச்ச ஹீரோ வாண்டடாக வந்துட்டு, நான் ஒரு இன்டர்னாக எத்தனை நாள் தாம்மா வேலை செய்கிறது, எனக்கு ஏதாவது வேலை கொடுத்தா தான் நான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ அப்படியா, சரி வா உனக்கான வேலையை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமை க்ளீன் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோ காண்டாராம். நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்னு கேட்குறப்போ, எந்த விஷயமா இருந்தாலும் அது ஆரம்பத்துலேருந்து நீ கற்றுக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கச்ச, டக்குன்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அங்கே கீழே கிடக்கிற அந்த பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து போடுறா. இதை பார்த்த ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீ எதுக்கு இதெல்லாம் செய்கிற, நீ வந்து இங்கே ஒரு மேனேஜர் இல்லையா, அந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்போ, பரவாயில்லப்பா உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறவங்களே பண்ணுவாங்க, இருந்தாலும் உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும்னு சொல்லி தான் முன்னே வேலை வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வெறுப்பேத்த, இப்போ வந்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாங்கு தான் கால் பண்ணுறான். ஹீரோயின் ஒரு மாதிரியாக பார்க்குறா ஹீரோவை. அதுக்கப்புறம் ஹீரோயின் அட்டன் பண்ணிட்டு, இந்த பாங்கு பையன் சொல்கிறான், இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் உன் வீட்டில் தங்கிக்கிறவான்னு சொல்கிறப்போ, உனக்கு டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டுட்டு வரதே வேலையாக போயிடுச்சு, சரி இன்றைக்கி ஒரு நாள் தானே என் அப்பார்ட்மெண்ட்லேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, சரி நான் உன்னோட கிளப்புக்கு வெளியே தான் இருக்கேன்ற மாதிரி பாங்கு சொல்கிறான். சரி நான் வரேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இங்கே ஹீரோக்கு காண்டாகுது. யாரடி நைட்டு உன் வீட்டில் தங்க போகிறா அப்படின்னு சொல்கிறப்போ, இது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்கிறச்ச ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோயினை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு அவளை போட்டு படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னை விட்றான்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு எந்திரிக்கிறா பாருங்க. அவளோட ஸ்கர்ட் வந்து டேர் ஆகிடுது. ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. இப்போ சந்தோஷமா, நீ நினச்சதை பண்ணிட்டியா, என்னை அசிங்கப்படுத்துறதுக்குன்னு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போக, நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லடி, இப்படியே போனேன்னு வச்சுக்கோயேன் 4 பேர் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்ல, ஒன்றும் மண்ணாங்கட்டியும் வேண்டாம், நான் போய் எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அந்த ஹீரோ பையன் வலுக்கட்டாயமா அவனுடைய ஷர்ட்டை கெட்டி விட, ஹீரோயின் தூக்கி மூஞ்சிலே வீசிட்டு போகிறா. தயவு செய்து கம்முடிரு, உன்னால் நான் எவ்வளோ பிரச்சனை தான் இனிமேல் அனுபவிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, இங்கே சில பிள்ளைங்கள்லாம் இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அந்த கிளப்லேயே பரப்பி விட்டுறாங்க. இது காட்டு தீயாக பரவிடுது இந்த விஷயம். இப்படியே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை பற்றி காசப்பெல்லாம் பேச, ஹீரோயின் வாரா, அவளை பார்த்து ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, பட் அவளுக்கு என்னன்னு தெரியல. இப்படி இருக்கிறச்ச தன்னுடைய ஃப்ரெண்டு பாங்குக்கு போயிட்டு அந்த ரூம் கீ எல்லாம் இவன் கொடுத்துட்டு இவன் வந்து தேங்க்ஸ் என் செல்லக்குட்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பையன். இவன் டக்குன்னு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ண, ஹீரோயின் ஹக் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பார்த்துட்ருக்க. இந்த பேபி வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள் உங்களை பற்றி தப்பான வீடியோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. இது எவன்டா எடுத்து போட்டு விட்டான்னு சொல்லிட்டு இப்படியா ஒரு பக்கம் கோவத்தில் இருக்க. இந்த பக்கம் இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோவுடைய அப்பா ரொம்ப கோவமாக ஹீரோவை தேடி வராங்க. நம்ம ஹீரோ வேற ஹீரோயினும் பாங்கும் ஹக் பண்ணதை பார்த்து டென்ஷனாக இருக்குது. அவர் வந்து பயங்கரமாக கத்துறாரு. நீ வந்து பிஏ என்ன பண்ணின, அவளை எதுவும் பண்ணினியா அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு என்னப்பா அவ்வளோ ஆர்வம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, இந்த வீடியோ நீயே பார்த்து தொலை அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. உனக்கு இது சந்தோஷமா, அவள் ஏன் ஆள், இப்போயாவது உனக்கு புரியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்கிறான், நீ அவளை பற்றி ரொம்ப அக்கறைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அவளை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறான், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் எனர்ஜியெல்லாம் லாஸ் பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன், ரெஸ்ட் எடுக்க போகிறேன்ற மாதிரி பேச, லூசு பையில சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து ரொம்ப பேசுகிற, எல்லாரும் ரொம்ப காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க, வாயை மூடுடா அப்படின்னு சொல்லி இவத்திட்ட. இப்போ வந்து ஹீரோவுடைய அப்பா விசாரிக்கிறாரு ஹீரோயினை, இது மாதிரி அந்த வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க, அதெல்லாம் ஸ்ப்ரேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சம்பளத்தை கட் பண்ணிவிடுவேன்ற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாரையும் மிரட்டி விட, இப்போ ஹீரோயின் வந்து எனக்கும் உங்கள் பையனுக்கும் எதுவும் நடக்கலை, இது மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஆக்சிடென்டெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல அவரும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படியே பேசிட்டு ஹீரோயின் இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு போமான்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு வரா. எல்லாரும் தன்னை பற்றி தப்பாக பேசுகிறது நினச்சி அவள் ரொம்ப வருத்தப்படுறா. என்னதான் அவள் கிளப்பில் வேலை செஞ்சிருந்தாலும் அவள் எந்த விதமான தப்பாகவும் நடந்துருக்க மாட்டா. ரொம்ப ஒரு ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். இப்படி இருக்கிறச்ச தன்னுடைய அக்கா கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் வர, அவங்க அக்கா நம்பர்லேருந்து மெசேஜ் வருது. இவன் டக்குன்னு கால் பண்ணுறப்போ அந்த காலை கட் பண்ணுறாங்க. யாரும் க்ளவுஸ் போட்டு வச்சுருக்காங்க. இந்த விஷயத்த உடனே போயிட்டு ஹீரோவோட அப்பா கிட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணுறா. இப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, தன்னுடைய அக்கா காணாமல் போயிட்டாங்க, அவங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண தான் இவன் வந்திருக்கா. இங்கே கிளப்பில் யார் மூலயமா தான் அவள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா, அது யாருன்றது கண்டுபிடிக்கணும். அது போக வந்து அவங்க அக்கா வந்து தொலைஞ்சு போனதுக்கு காரணமாக தான் ஹீரோவுடைய அப்பா ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, அவளுக்கு மேனேஜர் போஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. இது தெரியாத
தெரியாத எல்லாருக்கும் இவங்க 2 பேரும் அஃபேர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேசியிருப்பாங்க. இவரு தன்னுடைய பொண்ணு மாரி தான் பார்த்துக்கிறாரு ஹீரோயின. இப்ப அந்த க்ளவுஸ் போட்டு பேசின ஆள தான் காமிக்கிறாங்க. வேற யாரும் கிடையாது. ஹீரோவுடைய பெரியம்மா தான் க்ளவுஸ் போட்டு ஹீரோயினோட அக்கா ஃபோன் கால்ல பேசியிருக்கா. இப்படியே நம்ம ஹீரோயின் வீட்ட தான் காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டு பாங்க இருக்கான் இல்லையா? காலைல கிளம்பி போயிட்டு இருக்கான். அவன் போறப்ப எனக்கு கொஞ்சம் டைய மட்டும் கெட்டி விடேன் அப்படின்ற மாரி சொல்ல, வந்து தொல எரும மாடு வயசாயிடுச்சு டை கூட கெட்ட தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவ கெட்டி விட, கரெக்ட்டா நம்ம ஹீரோ உள்ளேருந்து வெளிய வர, அவன் சும்மாவே ஜெலஸ்ல பொங்குவான். இத பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆக, இவனா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க, ஏன்பா டை கூட கட்ட முடியாதான்னு ஹீரோ வந்து கேட்க, பாஸ் நீங்க யாருன்னு தெரியல அப்படின்னு இவன் பேச்சு குடுக்க பார்க்க, நம்ம ஹீரோயின் போய் தொலடா திரும்ப வந்துராத என் வீட்டு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல காமிச்சு போன்னு சொல்லி அடிச்சு விரட்ட, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணி வந்துடுறான். நம்ம ஹீரோ சொல்றான், "நைட் ஒருத்தன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் எப்படின்னு பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு சொல்லி நினைச்சியா?" அப்படின்ற மாரி இவன் பேச, ஹீரோயின் கத்துறா, "நீ எதுக்கு என் வீட்டுக்குள்ள வர? உனக்கு என்ன தேவை இருக்கு? ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். நீ வீட்ட விட்டு வெளிய போ" அப்படின்ற மாரி சொல்ல, "இங்க பாருடி, உன் அக்காக்காரிய தேடி புடிச்சு எங்க அம்மாவுடைய கல்லறை கிட்ட கூட்டிட்டு போய் கால்ல விழுந்து, உங்க அக்கா மன்னிப்பு கேட்டா தாண்டி நான் மன்னிப்பேன். அதுவரைக்கும் நான் உன்ன விடவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின ஃபோர்ஸா கிஸ் பண்ண போக, நம்ம ஹீரோயின் திரும்பிக்கிறா. "எனக்கு கொஞ்சம் தனிமையா இருக்கணும். நீ தயவு செய்து போ" அப்படின்னு சொல்றப்போ, உன் அக்காக்காரிய கண்டுபிடிக்கிற அன்னைக்கு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டி விட்டுட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அம்மாவோட கல்லறையில் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்பயே ஹீரோவுடைய அம்மா வந்து நீ அப்ராட் போன்னு சொல்லிட்டு பையனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஹீரோவுடைய அப்பாவுக்கும் ஹீரோயினோட அக்கா வந்து ஷெரீனுக்கும் ஏதோ ஒரு அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ இந்த கன்றாவையெல்லாம் இங்கேருந்து பார்க்க வேணாம், அட்லீஸ்ட் நீ ஃபாரின் போய் படி, உங்கள் அப்பா பண்ணுற கூத்தெல்லாம் நீ பார்க்காதன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு சண்டை வந்திருக்கும். அந்த சீனை கட் பண்ணிட்டு எங்கள் கிளப்பை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வாண்டடாக வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண, ஹீரோயினுக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, இவன் ஏதோ பெரிய ஆப்பு வைக்க போகிறான் போல இருக்கே அப்படின்னு நினைக்க பேபின்னு சொல்கிறான். இன்னைக்கு இவனோட நடவடிக்கையே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இப்படி நம்ம ஹீரோயின் எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு ஒருத்தர் வந்துட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியே ஆகணும் என் கூடன்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ண, இவன் என்னால் குடிச்சா வேலை செய்ய முடியாதுன்ற மாதிரி சொல்ல, அந்த குடிகாரன் வேற நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஹீரோயினை திட்டுறான், இப்படிலாம் நீ வந்து சம்பாதிக்கணும்னு உனக்கு தேவையாடி, இந்த காசெல்லாம் உனக்கு வேணுமாண்டின்ற மாதிரி கேட்க, லூசு மாதிரி பேசாது இது என்னோட வேலைன்னு சொல்கிறப்போ, ஒரு மண்ணாங்கட்டி வேலையை நீ செய்ய வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, உனக்குலாம் அறிவு இருக்கா என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பயங்கரமாக திட்ட, என்னுடைய ஒர்க்கு இது இந்த பிரச்சனையெல்லாம் நான் சமாளிச்சிடுவேன்னு சொல்கிறப்போ, எப்படி ஒருத்தன் உனக்கு பிடிச்சி தள்ளி விடுவான் அதை கூட நீ சமாளிச்சிடுவியா, சரியான லூசுடி நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் காலை டச் பண்ண வர தொடாதடி இவ சொல்ல, இப்போ மட்டும் என் கையை தட்டி விட்டேன்னு வச்சுக்கோயேன் அப்படி எல்லாரும் முன்னாடியும் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுவேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் அடங்கிடுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது, ஹீரோ ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஹீரோவுடைய அப்பா ஹீரோவை கூப்பிட்றாரு பேசணும்னு சொல்லிட்டு, என்னதான் நினச்சிட்டு இருக்க, எதுக்கு நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, இங்கே பாருப்பா உன்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும், அவளை நான் லவ் பண்ணுறேன், அவளும் நானும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாம் நீ வச்ச அஃபேர் இருக்கு இல்லையா அது மட்டும்தான் எல்லாம் செதைச்சிருச்சு, அம்மாவை சாவடிச்சிருச்சு, அக்காவை தொலைச்சிருச்சு, எல்லாமே பண்ணிடுச்சு, அதனால அவள் என் ஆளை விட்டு நீ தள்ளியே இரு, என் ஆளை எனக்கு பார்த்துக்க தெரியும், இன்னொரு தடவை அவள் கூட உன்னை பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே மிரட்டி விட்டுட்டு வர இவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணிருப்பான் போல இருக்குது நம்ம ஹீரோயின் ஏதோ பண்ணுறதுக்கு. டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டு இன்றைக்கி நேரம் சரியில்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். இப்படியே நம்மளுடைய ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. அவள் ஒரு வெட்டினரி டாக்டர் போல இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த பாங்கு பையன் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பான் ஹீரோவை பற்றி. இவங்க கூண்டோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறாங்க. அவன் வந்துட்டு அந்த பாருடைய பையன் அவங்க அம்மா இறந்ததுக்கு உன்னை பழிவாங்க தான் வந்திருக்கான், ஸோ ஆப்போசிட் வீட்டுக்கு வந்ததுக்கு அதான் காரணம், இனிமே வந்து இந்த வீட்டில் நான் அவங்க கூட ஸ்டே பண்ணுவோம், இனிமேல் அந்த பாரில் வேலை செய்யாத, அந்த வேலையை குவிட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கேட்க மாட்டேங்கிறா. இப்படியே நம்ம ஹீரோயின் பாருக்கு வர நம்ம ஹீரோ எங்கன்னு சொல்லி கேட்க, இன்றைக்கி நம்ம ஹீரோ மாங்கன்னு வேலை செய்கிறாராம். ஏன்னா ஹீரோயின் பக்கமே இவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எடுபுடி வேலைக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாப்புல. நிறைய அட்டைப்பெட்டி தூக்குற வேலை இதெல்லாம் நம்ம ஹீரோ செய்ய, இதை பார்த்த ஹீரோயினுக்கு மனசு கேட்காம ஹீரோ கிட்ட பேச போகிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாடின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு போக, இந்த பக்கம் ஹீரோக்கு ஹீரோயின் தான் மேலே கொஞ்சமாவது அக்கறைப்பட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோ அம்போன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ளாட் முன்னாடி உட்காந்துருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறப்ப, என்னுடைய சாவியை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமாவாட நம்ம ஹீரோயின், அப்படியா நீ வந்து இந்த வீட்டு வாடகை ஓனர்கிட்ட கேட்க வேண்டியதானே இன்னொரு சாவி, சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டில் போயிடுறா. ஹீரோ நினச்சது இவ வீட்டுக்கு கூப்பிடுவான்னு சொல்லி நினச்சிருப்பான். ஹீரோயின் போயிட்டு நம்ம ஹீரோ ஒரு பட்டர்ஃப்ளை கொடுத்துருப்பான் இல்லையா, அதை பார்த்துட்டு அதை பத்திரமா ஒளிச்சு வச்சுட்டு திரும்ப வந்து கதவை திறந்து வரா.
நம்ம ஹீரோ இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்பாவியா உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவ, "சரி வா என் வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் வேணா வந்து இருந்துட்டு வேணா போ" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் வந்து உட்கார்றான். "எனக்கு கொஞ்சம் வாமிட் வர மாரி இருக்கு. நான் கொஞ்சம் பாத்ரூம் போய்க்கவா?" அப்படின்ற மாரி சொல்ல, சரி போய் தொலைன்னு ஹீரோயின் சொல்ல, உள்ளக்க போயிட்டு சுடு தண்ணி எடுத்து உடம்பு ஃபுல்லா வச்சுட்டு, அப்படியே ஹீட் ஆகுற மாரி வரான். "எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் அடிக்குது" அப்படின்ற மாரி சொல்ல, "ஏய் இந்த சாக்க வச்சுட்டு என் வீட்ல தங்கணும்னு நெனச்சா அவ்வளோதான் உனக்கு" அப்படின்னு சொல்ல, "ஏன்பா நான் உன் வீட்ல தங்க போறேன். எனக்கு என்ன வீடா இல்ல நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் போக, போறப்பயே தள்ளாடி கீழ விழுக, ஹீரோயின் டக்குன்னு வந்து தொட்டு பார்த்தா பயங்கரமா கொதிக்குது. "ஐய்யய்யோ! இவ்ளோ ஜுரமா இருக்கு. உட்காருடா மாத்திரை எடுத்துட்டு வரேன்னு" சொல்ல, "எனக்கு மாத்திரையெல்லாம் ஆகாது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "ஏதாவது டீ கீ போட்டு குடுத்தேன்னா நல்லாயிருக்கும்" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயினும் டீ போட போயிடுறா. நம்ம ஹீரோ அந்த சாக்குல குடுகுடுன்னு ஹீரோயின் ரூம போய் செக் பண்றான். ஏன்னா வந்து பாங்கும் ஹீரோயினும் லவ் பண்ணா அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஃபோட்டோ, கப்பல், ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் செக் பண்ண போக அங்க எதுவுமே இல்ல. ஒரு கப்போர்ட் மட்டும் மூடி இருக்கு. இவன் ஓப்பன் பண்ணலான்னு போறானா, அதில தான் நம்ம ஹீரோயின் அந்த பட்டர்ஃப்ளை கிளிப் வச்சிருக்கா. டக்குன்னு "எங்கடா இருக்க?" அப்படின்ற மாரி சவுண்டு கூப்பிடுறா. இவன் டக்குனு வந்துட்டு தூங்கிடுறான். அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ எடுத்து போட்ட மாரி ஒரு ஆக்ஷனு அங்க வச்சிருந்த மாத்திரைய. சரி மாத்திரைய போட்டு தூங்கிட்டான் போல இருக்குன்னு பெட்ஷீட் எல்லாம் இவன் போத்தி விட, இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு கிளப்புக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இவன் மலையில ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணியிருந்திருப்பான். அப்ப ஹீரோயின் வந்து இவனுக்கு சூப்பெல்லாம் வச்சு குடுத்துட்டு, ஹீரோயின் கூட இருக்கிறச்ச, "இங்க பாரு எங்க அம்மாவே நம்ம கல்யாணத்துக்கு எதிர்த்தா கூட, நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இப்பலாம் ஹீரோயின் அத நெனச்சு பயங்கரமா அழுகுறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ வந்து பேரண்ட்ஸ் ஒத்துக்காட்டா கூட ஹீரோயின் வேணுன்றத நெனச்சிருப்பான். இப்ப அதெல்லாம் நெனச்சு ஹீரோயின் அழுக. இப்ப ஹீரோக்கு ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவ பாங்கியும் லவ் பண்ணல. நம்ம அப்பா கூடயும் இவருக்கு அஃபேர் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அப்படின்ற மாரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, காலையில தூங்கிட்டு இருக்க, ஹீரோயின் "விடிஞ்சிருச்சு ஏந்திச்சு உன் வீட்டுக்கு போ. எவ்வளோ நேரம் தான் என் வீட்ல தூங்கிட்டு கிடப்ப?" அப்படின்னு சொல்லி அடிச்சு பத்தி விட, இந்த நேரம் பெரியம்மாக்காரி மயன் ஃபோனே எடுக்கலன்னு சொல்லிட்டு பார்க்க வரா. ஹீரோயின் குப்பை போடுறதுக்காக கீழ போக, ஹீரோ திரும்ப அந்த ட்ராயர ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு போறான். அப்ப கரெக்ட்டா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு, "இங்க பாருடா உன் பெரியாத்தாக்காரி உன்ன பார்க்க வரா. ஒழுங்கா ஹீரோயின் உன் ஆப்போசிட் வீட்ல தான் தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு தெரியாத அளவுக்கு நீ பார்த்துக்கோ. இல்லன்னா நீ சட்னி தான். உடனே உன் வீட்ட காலி பண்ண வச்சுருவா உன் பெரியாத்தாக்காரி" அப்படின்னு சொல்ல, டக்குனு ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு போக, பெரியம்மா கரெக்ட்டா வீட்டுக்கு வராங்க. "வாங்க பெரியம்மா" அப்படின்ற மாரி இவன் உள்ள கூப்பிட, பின்னாடி வந்து யாரோ வராங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். ஸோ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் ஆப்போசிட்ல வேற ஏதோ ஒரு பொண்ணு தங்கியிருக்கா போல இருக்குன்னு நினச்சிட்டு அந்த அம்மா கூலா போக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குப்பையை போட்டு நம்ம ஹீரோயின் மேலே வர ஃப்ரெண்டுக்காரி இந்த இந்த குந்தாணி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே வந்துட்டு இவ அந்த ஃப்ளாட் எல்லாம் நோட்டம் விட்டுட்டு போறா. இப்படி ஒரு பக்கம் இருக்கிறச்ச இந்த பெரியம்மாக்காரி யாரையோ பார்க்கறதுக்காக போறா. அந்த ஆள் பேரு சாயி. இவர் பெரிய பிஸ்னஸ் மேன். இப்போ போயிட்டு இவ சொல்றா இது மாதிரி கிளப்புக்கு வாங்கலேன் அப்படின்னு சொல்றப்போ ஷெரின் போனதுக்கு அப்புறத்துலேருந்து இந்த கிளப்புக்கு வர எனக்கு பிடிக்கல. எனக்கு ஏற்ற மாதிரி பெண்கள் அங்கே இல்லைன்னு சொல்றப்போ ஷெரீனோட தங்கச்சி இப்போ வந்து புதுசா வந்திருக்கா மேனேஜரா. நீங்க ஏன் அவள ட்ரை பண்ணக்கூடாது? அப்படின்ற மாரி இந்த அம்மா ஹீரோயினே இவரையும் கோர்த்து விட பாக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தடுமாறி விழுகுறாங்க. நம்ம ஹீரோ பிடிக்கிறாரு. இந்த தடவை ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின எதுவுமே கண்டுக்கறல. அதுவே நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோவோட அப்பா கிட்ட சொல்றாங்க, "வந்து இத்தனை வருஷமாச்சு. ஒரு க்ளூ கூட கிடைக்கல. எங்க அக்காவுடைய வந்து அந்த பிரெக்னன்சிக்கு யாரு காரணம்? எங்க அக்கா வந்து கடத்துனது யாருன்றது தெரியவே இல்ல. அவ எப்படி இருக்கான்னும் தெரியல" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ வந்து ஹீரோயின லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? அந்த விஷயம் டக்குன்னு ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஞாபகம் வந்துட்டு, "நீ யாரையும் லவ் பண்றியாம்மா? நீ லவ் பண்ணா வந்து என்கிட்ட சொல்லு. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீயும் எனக்கு பொண்ணு மாரி தான். உனக்கு தகுதியான பையனா இருந்தா நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "இப்போதைக்கு அது எதுவுமே இல்ல அங்கிள். எங்க அக்காவ கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் என்னோட ஒரே கோல்" அப்படின்னு சொல்லிட்டு, இவர் அந்த பிள்ளைய டச் பண்றாப்ல. இத வந்து அந்த பெரியம்மாக்காரி ஒரு மாதிரியா பார்க்குறா. பார்த்துட்டு, "ஹீரோயின் போ பார்க்க, ஒரு நிமிஷம் இங்கேயே இரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "இன்னைக்கு என்னுடைய விஐபி கஸ்டமர் ஒருத்தர் வரப்போறாரு. அவர வந்து நீங்க பெஸ்ட்டா கவனிக்கணும். அவர் பேரு சாய். அவர் வந்து ஷெரீனுக்கு வந்து ரொம்பவே புடிக்கும். அந்த அந்த கஸ்டமர் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வரப்போறாரு. நீங்க வந்து உங்களுடைய இந்த பிஏ வந்து கவனிக்க சொல்லணும்" அப்படின்ற மாரி சொல்ல, டக்குன்னு வந்து ஹீரோவுடைய அப்பா மூஞ்சி ஒரு மாதிரியா மாறுது. ஆனா ஹீரோயின் வந்து ஓகேன்னு சொல்லிடுறா. ஏன்னா அக்கா காணாம போறதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவ நினைக்கிறா. இப்போ வந்து பேபி என்ன சொல்றான்னா, "உங்க அக்கா இருக்கிற வரைக்கும் இந்த சாய் வந்து ரொம்ப உங்க அக்கா பின்னாடியே சுத்துனா. அதுக்கப்புறம் அவ போனதுக்கப்புறம் இவன் வரவே இல்ல. அவளோட ரெப்புடேஷன கெடுத்தது இந்த சாய் தான்" அப்படின்ற மாரி சொல்ல, இப்போ வந்து சாய் வராரு. எல்லார்கிட்டயும் அவர் இன்ட்ரோடியூஸ் ஆறாப்ல.
நம்ம ஹீரோயினே ஒரு மாதிரியா பார்க்க, நம்ம ஹீரோயின "வாடா, உன்கிட்ட தான் நெறைய இன்ஃபர்மேஷன் கறக்கணும்" அப்படின்னு மனசுல நெனச்சிட்டுருக்க. நம்ம ஹீரோ மட்டும் ஏன் நம்ம ஆள இவன் ஒரு மாதிரியா பார்க்குறான் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவுக்கு மனசுல தோணுது. இப்ப இந்த பெரியம்மாக்காரி இருக்கா இல்லையா? அவ சொல்றா, "இது மாரி வீட்டுக்கு வண்டிய விடு, நெறைய வேல இருக்கு" அப்படின்ற மாரி சொல்ல, இப்ப அந்த டிரைவர் பையன் வந்து கெளம்புறான். இங்க ஹீரோக்கு தலையே பிக்கிற மாரி இருக்கு. ஏன்னா ஹீரோயின் இதுவரைக்கும் எந்த கஸ்டமரையும் அவ அட்டெண்ட் பண்ணது கிடையாது பெர்சனலா. இப்ப வந்து இந்த கஸ்டமர் மட்டும் எதுக்கு அட்டெண்ட் பண்றா அப்படின்ற மாரி டென்ஷனா இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் போறா. அப்போ வந்து ஹீரோவுடைய அப்பா நிப்பாட்டுறாரு. "வேண்டாம் நீ போகாத. இந்த சாய மட்டும் நீ வந்து டேக் கேர் பண்ணாத. தேவையில்ல" அப்படின்னு சொல்ல, "நீங்க கொஞ்சம் தள்ளி இருங்க. எங்க அக்கா வந்து என்ன ஆனாலும் கண்டுபிடிக்க இது ஒண்ணு தான் வழி. இத்தன வருஷமா நான் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த சமயத்துல நீங்க என்ன தடுக்காதீங்கப்பா ப்ளீஸ். நான் போணும்" அப்படின்ற மாரி சொல்ல, இவருக்கு வந்து ஹீரோயின புரொடெக்ட் பண்ணணும். அவ எந்த பிரச்சனையிலயும் மாட்டிறக்கூடாது இந்த கிளப்ல இருக்கனால அப்படின்ற மாரி அவரு யோசிக்கிறாரு. இப்போ வந்து இந்த பெரியம்மாவோட டிரைவர் வந்து ஒரு விஷயத்த வந்து பார்க்குறான். என்னன்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயின் கொஞ்சம் அந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சத வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லையா? அத வந்து இந்த டிரைவர் பையனுக்கு அந்த கிளப்லேருந்து சென்ட் பண்ண, அத பார்த்துட்டு இருக்கவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்க யோசிக்கிறான். இவன் ஒரு வேலைக்காரனா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான். ஹீரோயினோட அம்மா வீட்ல. அப்போ வந்து இவன பார்த்துட்டு, "நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய குடுக்குறேன்" அப்படின்ற மாரி இவ வந்து தான் கைக்குள்ள இவன வச்சுக்கிட்டு இருந்திருப்பா. எதனால இப்படி பண்ணியிருப்பா? இவங்களுக்குள்ள என்ன ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்றது இன்னும் தெரியல. இப்படியே வந்து இவனுக்கு அந்த அம்மா மேல ஒரு நல்ல இம்ப்ரஷன் வந்திருக்கும். அப்படி இருக்கிறச்ச இவன் வந்து இப்ப கரண்ட்ட தான் காமிக்கிறாங்க. இந்த டிரைவர் பையன் முன்னாடி ஒரு ஒரு பூந்தோட்டம் இருக்கு. அத இவன் ஒரு மாதிரியா பார்க்குறான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஒரு மழை காலத்துல இவன் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருப்பான். எதுக்கோ எதர்ச்சியா. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அக்கா ஷெரின் இருக்கா இல்லையா? அவ ரத்த வெள்ளத்துல வந்து அழுதுகிட்டு இருந்திருப்பா. "என்ன கொல்லாதீங்க. என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. இங்க நடந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். என்ன உயிரோட விட்டுருங்க. என் வயித்துல குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட நான் எங்கேயாவது போய் பொழச்சுக்கிறேன் ப்ளீஸ்" அப்படின்ற மாரி கெஞ்சிருப்பா. வேற யார்கிட்டயும் கெஞ்சிருக்க மாட்டா. அந்த பெரியம்மா இருக்கா இல்லையா? அவகிட்ட தான் கெஞ்சிருப்பா. இவளுக்கு ஒரு சவக்குழியவே அவ நோண்டிட்டா. நோண்டி ஷெரின் அதில தள்ளி விட, ஷெரின் எவ்வளோ கெஞ்சிருப்பா. நான் அடிச்சு கொன்றுப்பா ஷெரீன. அந்த இடத்துல தான் இப்ப பூஞ்செடி வச்சு வளர்த்துட்ருக்க. இவன் என்ன நினைக்கிறான்னா, ஹீரோயின் வந்து இருக்கிற அந்த வீடியோ காமிச்சா, இதே மாரி இன்னொரு தப்பு நடக்கும். அந்த தப்பு நடக்க நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாரி இந்த டிரைவர் யோசிக்கிறான். இப்படி இந்த பக்கம் இருக்க, இந்த பக்கம் வந்து நம்ம சாயையும், ஹீரோயினும் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் லைட்டா போட்டு வாங்குறா. எங்க அக்கா எப்படி உங்க கூட எப்படி இருப்பாங்க? அப்படி இப்படின்ற மாரி கேட்க, அப்படியா நான் சொல்லணுமான்னு சொல்லிட்டு, இந்த ஆள் கொஞ்சம் ஓவரா கொஞ்சம் ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆக பாக்க ஹீரோயினுக்கு தெரியுது. இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போலன்னு சொல்லிட்டு, அப்படியே ஹீரோயின் விலக பார்க்க அவன் விடுற மாரியே இல்ல. படக்குன்னு நம்ம ஹீரோயின் எப்படிடா எஸ்கேப் ஆகுறதுன்னு யோசிச்சா, நம்ம ஹீரோ டோர ஓப்பன் பண்ணிட்டு வரான். ஹீரோயின் தப்பிச்சா போதும்ன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிக்க, டக்குன்னு வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான், "உங்களுக்காக ஒரு புது பொண்ண ரெடி பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு பார்க்க, நம்ம ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்ல, அந்த சாய் வந்து எனக்கு ஹீரோயின் தான் வேணுன்ற மாரி சொல்ல, வெளிய மிகப்பெரிய கலவரம் நடக்குது. நீ தான் வரணுன்ற மாரி பொய் சொல்லி நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போக, அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்ல தான் காமிக்கிறாங்க. இந்த பெரியம்மா காமெடி சும்மா இல்லாம, சும்மா சும்மா அவங்க அக்கா ஃபோன்லேருந்து டெக்ஸ்ட் அனுப்ப, ஹீரோயினுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகுது. அக்கா எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ, அவள பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கா. இப்ப பெரியம்மாக்காரி என்ன பண்றான்னா, ஹீரோவுடைய அப்பா ஃபோட்டோ வரைஞ்சு வச்சு ஒரு மாதிரியா பார்த்து அத டச் பண்றா இவ. டக்குன்னு ஹீரோவுடைய அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு, "இந்த மாரி எனக்கு கொஞ்சம் தல வலிக்குது. நான் கீழ விழுந்துட்டேன். என்ன பார்க்க வரீங்களா?" அப்படின்ற மாரி இவ கூப்பிடுறா. இவளுக்கு வந்து ஹீரோவுடைய அப்பா மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கு போல இருக்கு. அப்படியே ஒரு ஃபோட்டோவெல்லாம் மறைச்சு வைக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபோனே பார்க்குறாங்க. அக்காக்காரி ஃபோன் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு. இப்படியே அவர் வீட்டுக்கு வராரு. வந்தவுடனே இந்த பெரியம்மா சும்மா இல்லாம வேணும்ட்டே தடுமாறி விழுகிற மாரி விழுந்து அவர் மேல விழுகிறா. இவ வந்து அவர எப்படியாவது கரெக்ட் பண்ணவும் பார்க்குறா போல இருக்கு. எப்படி தான் தங்கச்சி ஹஸ்பண்ட வந்து இப்படி கரெக்ட் பண்ண இவளுக்கு தோணுதுன்னே தெரியல. இப்படி இருக்கிறச்ச எனக்கு தலை சுத்துது. கொஞ்சம் பிபி மாத்திரை எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாரி இவ சொல்லி அவர அனுப்பி வைக்க, ரூம்ல போயிட்டு அவரும் தேடிக்கிட்டே இருக்காரு. பிபி மாத்திரையும் எடுத்துடுறாப்ல. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் அக்காக்கு கால் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு கால் பண்றா. கரெக்ட்டா அந்த ஃபோன் வந்து ரிங் ஆகுது. என்னடா இங்க ஏதோ ஒரு ஃபோன் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தேடி கண்டுபிடிச்சு ஷெரீனோட ஃபோன் எடுக்க, இது ஷெரீனோட ஃபோன் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவரு ஷாக் ஆயி பார்க்குறதோட இந்த எபிசோட் இங்க முடியுது.